Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல exercise 3.3ல second sumல fourth subdivision பார்க்கலாம். Form the pair of linear equations in the following problems and find their solutions by elimination method. So அதேதான் elimination method யூஸ் பண்ணணும். linear equations form பண்ணிட்டு அதுல இருந்து solutions கண்டுபிடிக்கணும். So fourth subdivision பாருங்க. Meena went to a bank to withdraw rupees 2000. ஸோ மீனான்னு ஒரு பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க, பேங்க்குக்கு போய் 2000 rupees வந்து அவங்களுக்கு எடுக்கணும். She asked the cashier to give her rupees 50 and rupees 100 notes only. ஸோ அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, என்னன்னா அவங்களுக்கு 50 ரூபாய் நோட்டும் 100 ரூபாய் நோட்டும் போதுமா, வேற 20 ரூபாய் 10 ரூபாய் அது எதுவுமே அவங்களுக்கு வேண்டாம். கொடுக்குற அந்த 2000 rupeesயுமே 50 rupee note and 100 rupees note மட்டும்தான் இருக்கணும். மீனா got 25 notes in all. ஸோ கேஷியரும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோனா 25 நோட்ஸ் அவங்களுக்கு எண்ணி பார்த்தாங்கன்னா அவங்க கையில 25 நோட் இருக்குது. அந்த 25 நோட்லயும் 50 ரூபாய் நோட்டும் 100 ரூபாய் நோட்டும் மட்டும்தான் இருக்குது. Find how many notes of rupees 50 and rupees 100 she received. இப்ப நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா அவங்க கிட்ட அந்த 50 ரூபாய் நோட்டும் 100 ரூபாய் நோட்டும் இருந்துச்சுல, அந்த நோட்டு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்களோ அதே லெட்டர் போட்டு எழுதிக்கலாம். இப்ப நம்ம கிட்ட 50 ரூபாய் நோட் எவ்வளோ 100 ரூபாய் நோட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 50 ரூபாய் நோட்டுக்கு எக்ஸ்னும் 100 ரூபாய் நோட்டுக்கு ஒய்னும் எடுத்து எழுத போறோம். ஸோ இப்போ எழுதியிருக்கோம், let the number of notes of rupees 50 be x. ஸோ 50 rupee நோட்டை எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஆஃப் rupees 100 வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ கொஸ்டின்ல கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, மீனா காட் 25 நோட்ஸ் இன் ஆல். ஸோ மொத்தமா அவங்க கிட்ட எவ்வளோ நோட்ஸ் இருக்குன்னா 25. எவ்வளோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்கு, 25 நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்கு. அப்போ நமக்கு இருக்கிற நோட்ஸ் என்னது, எக்ஸ் நோட்ஸ் அண்ட் ஒய். நம்பர் ஆஃப் நோட்ஸ் நம்மளோடது என்னது எடுத்திருக்கோம், எக்ஸ் அண்ட் ஒய். அது ரெண்டே ஆட் பண்ணாதான் என்ன வந்துடும், நமக்கு 25 நோட்ஸ் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்து எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, மீனா காட் 25 நோட்ஸ் இன் ஆல். ஸோ மொத்தமா 25 நோட்ஸ். ஸோ மீனா கிட்ட எக்ஸ் 50 ரூபாய் நோட் இருக்குது அண்ட் ஒய் 100 ரூபாய் நோட் இருக்குது. ரெண்டே ஆட் பண்ணா எவ்வளவு நோட்ஸ் இருக்குது, 25 நோட் இருக்குது. அதுதான் இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கண்டிஷனா எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 25. இனி செகண்ட் கண்டிஷன் எழுதிக்கலாம். இந்த கொஸ்டின் ஒருக்கா பாருங்க, இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 2000 rupees இருக்கா, இந்த 2000 rupeesல எப்படி ஸ்பிளிட் பண்ணிருக்காங்கன்னா 50 ரூபாய் நோட் இருக்குது இன்டூ ஒரு வேல்யூ அண்ட் இது 100 rupees நோட்டு இன்டூ அது எவ்வளோன்னு நமக்கு தெரியாதுல்ல அந்த நம்பர், அதை இன்டூ பண்ணீங்கன்னா தான், அதை இன்டூ பண்ணி ஃபைனலா ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த 2000 rupees கிடைக்கும். இந்த 50 rupees வந்து எக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு அண்ட் இந்த 100 வந்து ஒய் நம்பர்ஸ் இருக்குன்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் இங்க எழுதியிருக்கோம். கொஸ்டின்ல கொடுத்த கண்டிஷன் படி இந்த எக்ஸ் அண்ட் ஒய் இந்த ரெண்டுமே நம்பர்ஸ் தான். இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணா நமக்கு 25 நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்கு அப்படின்றதான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. She asked the cashier to give 50 and 100 notes கொடுத்துருக்காங்க இல்ல, இதை தான் நம்ம இப்போ இங்க 50 and 100 இந்த ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட செகண்ட் கண்டிஷன் எடுத்து எழுதும் போது 50x plus 100y ரெண்டும் சேர்த்தா நமக்கு என்ன வந்துடும், இதே 2000 rupees வந்துடும். இப்போ நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. அவங்க டைரக்டா கொடுக்கல, இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இருந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் கொஞ்சம் பெருசா இருக்கு, சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். எல்லாமே 5 டேபிள்ஸுக்கு போகுது அண்ட் 10 டேபிள்ஸ்க்கு போகுது. ஸோ டிவைடிங் பை 10ஆல டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணும்போது 50 டிவைடட் பை 10 5x plus 100 divided by 10 10y is equal to 2000 divided by 10 200 வந்துரும். அகெயின் இந்த எல்லாமே 5ஆல டிவைட் ஆகும். ஸோ டிவைடிங் பை 5 நமக்கு என்ன வந்துடும், 5x by 5x
plus, so 10 divided by 5, 2y is equal to 200 divided by 5, 40. So, இப்போ இது நம்மளோட second equation. இனி elimination method போடுறதுக்கு இங்க பாருங்க x plus y இங்க x plus 2y இருக்கு. So, x and x இதை வச்சு நம்ம cancel பண்ணிக்கலாம். இப்போ first and second equation எடுத்து எழுதிடுவோம். ஸோ இப்போ ரெண்டு equations எடுத்து எழுதிட்டோம். ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு, கேன்சல் ஆகாது. ஸோ செகண்ட் equationல சிம்பிள்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ பிளஸ் இருக்கு, மைனஸ் போட்டுக்கலாம். பிளஸ் இருக்கு, மைனஸ், பிளஸ் 40 மைனஸ் ஆயிடும். ஸோ இப்போ இது கேன்சல் ஆயிடும். பிளஸ் y minus 2y minus y is equal to 25 minus 40 minus 15. So இங்க minus minus cancel, y is equal to 15. y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இனி x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். So x plus y ஓட வேல்யூ 15 is equal to 25. So x is equal to 25 minus 15. X is equal to 25 minus 15, 10. So x ஓட வேல்யூ 10 வந்தாச்சு. கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க? How many notes of 50? அப்போ 50 notes எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 10 numbers. So 10 50 rupees நோட்டும் 15 100 rupees நோட்டும் இருந்துச்சு. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 25 வந்திருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ.